2024 சோர்சிங் மற்றும் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போ. தொழில்நுட்பத்தில் சமீபத்திய முன்னேற்றங்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள அற்புதமான வாய்ப்புகளை கண்டறியலாம். சாமெக்ஸ் டிசம்பர் 27 முதல் 29 வரை சென்னை ட்ரேட் சென்டரில். ஈசனுக்கான இரவில் குருவின் வழிகாட்டலுடன் ஆன்மாவை விழிப்படைய செய்ய வாருங்கள். குரு மகாவிஷ்ணுவின் மகா சிவராத்திரி சிறப்பு தியானம். 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு நமது ஆசிரியர் பாண்டே அவர்கள் இணைந்திருக்கிறார். கேட்பது நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு மார்கழி 1. நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே திருப்பாவை பாடிட்டு ஆண்டாள் நாச்சியார் பற்றி நினச்சிட்டு இருக்க வேண்டியது. ஆனால் இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே ஆண்டாள் நாச்சியார் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு நியூஸ், காலையில் பிரேக்கிங் நியூஸே அதுதான். ஆண்டாள் கோவிலில் அவமதிக்கப்பட்டாரா இளையராஜா அப்படின்னு எல்லா டிவியும் பிரேக் பண்ணாங்க நியூஸு. எல்லா இடத்துலையும் கார்ட்ஸு அப்படின்னு வந்ததான் பார்த்தோம். இது தொடர்பாக பார்க்கும்போது ஒரு வீடியோ வந்தது. அதில் ஜிஆர் அவர்களுடன் அங்கே அவர் பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே அங்கே பட்டாச்சாரியர்கள் இருக்காங்க, அப்படியே கூட நடந்து போகிறாங்க. இந்த வீடியோ இருக்குது, கச்ச கச்ச கச்சன்னு ஆடியோ இருக்குது. ஆனால் அதில் வேறு மாதிரி இன்டர்பிரட் செய்யப்பட்டு ஒரு நியூஸ் வருது. இப்போது திரு இளையராஜா அவர்களே விளக்கம் கொடுத்திருக்கிறார். என்ன நடந்திருக்கிறது? நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. தனியாக ஒரு பாண்டிய பார்வை மட்டும் நான் தனியாகவே விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் அது. இருந்தாலும் நான் ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக டீகோட் பண்ண முடியுங்கிறதுக்காக பண்ணுறேன். ஒன்று, இந்த செய்திகளை வெளியிட்டவர்கள் யார் அப்படின்னு பார்க்குறோம். அவங்களோட நோக்கம் என்னன்னு பார்க்குறோம். அதில் எனக்கு ஒரு பெரிய பழுது தெரியுது. அவங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கிற மாதிரி தெரியல. மோஸ்ட்லி இது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அல்லது மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள். அது பத்திரிக்கையாளர் அப்படிங்கிற மாதிரி கணக்கு காட்டி நாங்கள் எங்களுக்கு மதம் இனம் ஜாதி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர்களுடைய மதம் அவருடைய ஜாதி இதை பற்றி எதுவுமே பேசாமல் இருக்க ரொம்ப கவனமாக அதுக்கூடிய அந்த ஆக்டிவிஸ்ட்டாக இருக்கக்கூடிய சோகால்டு இவர்கள் தான் நிறையா அதை ட்ரால் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இங்கே என்ன நடந்தால் என்னங்கிற ஒரு அடிப்படை கேள்வி. அவங்க அருமையாக பலர் சொன்ன போல் ஒரு பக்கம் அவர்கள் இறைவனே இல்லை அப்படிம்பாங்க, மறுபக்கம் இறைவனை எங்களுக்கு காட்டல அப்படி சொல்லிப்பாங்க. அப்புறம் நாங்கள் கருவறைக்குள்ள வருவோம். இது மாற்றி மாற்றி சொல்லியிருந்தால் அவங்களுக்கு ஒரு பன்முக நிலைப்பாட்டை தான் காட்டுதே தவிர ஒரு அக்கறை இருக்கிற மாதிரியான விஷயங்கள் இல்லை. அதற்கான அக்கறை இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப அழகாக திரு இளையராஜா அவர்களே மறுத்துட்டார். என்னையை வச்சு சிலர் நியூஸ் பண்ண பார்க்குறாங்க, எனக்கு தெரியும் என்ன நடந்திருக்குன்னு. சுயமரியாதையை எந்த இடத்துல விட்டு கொடுப்போம் அல்ல அப்படின்னு. ஸோ எனக்கு ஒரு அவமரியாதை நடந்தால் அது எங்களுக்கு பார்த்துக்கிட்ட தெரியுங்கிறத பாட்டாலே புத்தி சொல்லி வந்த இளையராஜா அவர்கள் ட்வீட்டாலே புத்தி சொல்லியிருக்கார். ரொம்ப தெளிவாக அவங்களுக்கு புரிய வச்சிருக்காரு. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு வருவோம். ஆண்டாள் கோயில் மற்ற எல்லா கோயில்களும் வித்தியாசமானது. அதன் அடிப்படை நிறைய பேருக்கு தெரியாது. அங்கே எல்லா கோயில்கள்லையுமே சாமி கருவறையில் தான் இருக்கும். சாமி இருக்கிற இடம் கருவறை. இங்கே பார்த்தீங்கன்னா மூலவர் கருவறையில் இருப்பார், உற்சவர் அர்த்த மண்டபத்தில் இருப்பார். கருவறைக்கு அடுத்த இடம் அர்த்த மண்டபம். பெரும்பாலான கோயில்கள் இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயே இருக்கக்கூடிய வடபத்திரசேனர் அவர் தான் ஆக்சுவலாக திவ்யதேச பெருமாள் வடபத்திரசேனர். அவருடைய சன்னதியில் பார்த்தீங்கன்னா பெருமாளை கொஞ்சம் உயரமான ஆள் உங்களை மாதிரி இருந்தால் எட்டி தொட்டுலாம், அவ்வளோ தூரம் வரைக்கும் பார்க்கலாம். யார்? இளையராஜா இல்லை, நீங்கள் இல்லை, நான் இல்லை, யாராக இருந்தாலும் பார்க்கலாம். அந்த அர்த்த மண்டபம் வரைக்கும் போய் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அங்கே மூலவர் உற்சவர் எல்லாருமே கருவறையில் தான் இருப்பாங்க. அர்த்த மண்டபம் எல்லாத்துக்குமான இடமா இருக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூரில் என்ன நடந்தது அப்படின்னா, எங்கள் அம்மா அவருடைய நாச்சியார் திருமொழியில் ஒரு நாள் நான் 100 தடால நான் உனக்கு அக்காரடிசல் செஞ்சு வைப்பேன் அப்படின்னு மதுரை கள்ளழகருக்கு ஒரு நேர்த்திக்கடன் வைக்கிறான். ஆனால் அவர் அப்படி செய்யலை அப்படின்னு பின்னாடி தெரியும். அவர் ஏழை பிராமண பெண் அந்த கோயில் பூ சூடி கொடுக்கக்கூடிய விஷ்ணுஜித்துடைய மகள். அதனால் 100 தடால் அவளால் அக்காரடிசல் செய்ய முடியல அப்படின்னு தெரிஞ்சதுனால பிறகு உடையவர் ராமானுஜர் ஆஹா இந்த மாதிரி பண்ணி போட்டாலே, ஆனால் பண்ணி செய்யலையே, பாடியிருக்கான செய்யலையேன்னு சொல்லிட்டு அவர் 100 தடால அடிசல் இங்கே கள்ளழகருக்கு செய்கிறார். செஞ்சுட்டு இது அவர் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வர்றார். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வரும்போது அம்மா ஆசையாக ஓடி நான் வச்ச ஒரு நேர்த்திக்கடன் நிறைவேற்றினியே, நீ எனக்கு அண்ணன் மாதிரின்னு அண்ணா அப்படின்னு கருவறையிலேருந்து வெளியே கிளம்பி அர்த்த மண்டபத்துக்கு வந்துடுறான். அதனால தான் எல்லா கோயில்லையுமே கருவறையில் மட்டுமே இருக்கக்கூடிய பெருமாள் இந்த ஒரு கோயில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நேராக கையற்ற தூரம் வரைக்கும் நீங்கள் பார்த்தோன்னா எல்லாருமே எல்லா ஜாதிக்காரங்களும் எல்லாரும் பார்ப்பாங்க. கூட்டத்தின் காரணமாக நம்ம திருப்பதி பெருமாள் கோயிலில் மாதிரி சில சமயங்களில் முன்னாடி அது எல்லாருக்கும் தான். ஸோ ஒருத்தருக்கு கிடையாது. ஆனால் ஆண்டாள் கோயிலில் மட்டும் கருவறை உண்டு, அதற்கு பிறகு அர்த்த மண்டபம் உண்டு. கருவறையில் மூலவர் இருப்பாங்க, அர்த்த மண்டபத்தில் உற்சவர் இருப்பாங்க. அதனால் அதுவே கிட்டத்தட்ட கருவறை போல பாதிக்கப்படும். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் கோயில் வாசலில் பிறந்து வளர்ந்து உருண்டு அது அங்கேயே இருந்து நான் இது வரைக்கும் ஒரு நாள் சோகால்டு கருவறைக்குள்ளே எட்டி பார்த்ததே கிடையாது, அர்த்த மண்டபத்துக்குள்ளே போனதே கிடையாது. இளையராஜா அவர்கள் நேற்று எங்கே நின்று சாமி கும்பிட்டாரோ அதே இடத்துல தான் காலம்புறம். நான் இல்லை, எல்லாருமே அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்கள் உட்பட யாருமே. நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நான் 2-3 படத்தை நம்ம காட்டுறேன், இதில் நம்ம ஒளிபரப்பணும் சேர்த்து. இளையராஜா அவருடைய உதவியாளர் திரு ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கார். அவர் தான் அவங்க நிறைய டேட்ஸ் பார்க்குறது, சாருக்கு எல்லாமே பண்ணுறது. அவர் கூடவே ரொம்ப நாளாக இருக்கிறார். அவர் பிறப்பாளர் பிராமணர். நீங்கள் அவர் எங்கேருந்து கும்பிட்டார், போனாரா வந்தாரா சர்ச்சை ஓடும்போது பிராமணராக பிறந்திருக்கக்கூடிய திரு ஸ்ரீராம் அவர்கள் எங்கே இருந்தார்னு பார்க்கணும்.
அவரும் அங்கே தான் நின்றுப்பார். திரு இளையராஜா அவர்கள் எங்கே நின்றாரோ அங்கே தான் நின்றுப்பார். இல்லை அப்போ பிராமணர்கள் உள்ளே விடுறாங்க, பிராமணர் அல்லாத வெளியே இருப்பாங்க. நான் வந்து பிறப்பால் ஒரு பிராமணன், அது வந்து பழைய கதை விட்டுருங்க. சம்பவத்து அன்னைக்கே பிறப்பால் பிராமணராக இருக்கக்கூடிய திரு ஸ்ரீராம் அவர்கள் வெளியே தான் நின்றார். அதே அதாவது அர்த்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாரும் வெளியே கோயிலுக்கு வெளியே இல்லை. நிறைய பேர் கோயிலிருந்து வெளியேற்றப்பட்டார், கோயிலுக்குள்ள உள்ள நுழைய அனுமதிக்கப்படலை. ஒருத்தர் வீடியோ போடுற கோயிலுக்குள்ளே ஏன் அனுமதிக்கப்படலாம் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒருத்தர் கோயிலேருந்து ஏன் வெளியேற்றப்பட்டார் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. எங்கே வெளியேற்றப்பட்ட எனக்கு ஒன்றும் புரியல. திரு ஸ்ரீராம் அவர்கள் எங்கன்னு சாமி கும்பிட்டுருக்காரோ அங்கேன்னு கும்பிட்டுருக்காரு. இதற்கு உள்ள யார் இருக்காருன்னு பார்த்தா பட்டர்கள், பரிஜாரர்கள், ஜீயர்கள், வேறு யாருமே இல்லை. பிராமணர்கள் அல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா பிராமணரும் உள்ளே போக முடியாது, எந்த பிராமணரும் உள்ளே போக முடியாது. அந்த பரிஜாரர்களாக அவர் பரம்பரையாக இருக்கிறவங்க, பட்டர்கள் இருக்கிறவங்க, ஜீயர் இருக்கிறவங்க, இவங்க எல்லாரும் மட்டும் தர ஒருத்தர் உள்ளே போக முடியாது. நான் எங்கே போனேனோ, திரு ஸ்ரீராம் எங்கே போனாரோ அந்த சன்னதி தெருவிலேயே இருக்கக்கூடிய மற்ற பிராமணர்கள் எங்கே போனோம் எங்கேயுமே அந்த சன்னதி தெருவில் இருக்கக்கூடிய பிராமணர்களுடைய மனைவி கூட உள்ளே போக முடியாது, அந்த பட்டர்களுடைய மனை கூட உள்ள போக முடியாது. அதாவது நம்ம 30 திருமேனி தீண்டுவார்னு சைவத்தில் வந்து ஆதிசைவ சிவாச்சாரியர்கள் சொல்லுவாங்க. அது மாதிரி யார் ஒருத்தர் பெருமாளை தொட்டு அவங்களுக்கு வந்து கைங்கரியம் பண்ணுறதுக்கான அனுமதி இருக்குதோ அவர்களை தவிர யார் அவர்கள் வீட்டு பெண்ணே போக முடியாதுன்ற. பக்கத்து வீட்டில் இருக்கும். நான் வந்து 51 பிறந்தேன், ஒரு வீடு தள்ளி பிறந்தேன். 13 வீடு வந்து பரிச்சர், 14வது வீடு நான் போனதே இல்லை. நான் போனதில்லை. எங்கள் அப்பா வந்து நித்திய அவுபாசன ஹோமம் பண்ணுறவர், சரிங்களா? நானாவது வைசியனா உட்காந்துருவேன், எங்கள் அப்பா அவுபாசன ஹோமம் பண்ணுறவர். ஒரு நாளும் போனதில்லை, போன்னு சொல்லி கேட்டதில்லை. ஏன் இளையராஜாவும் கேட்கல, யாருமே கேட்கல. ரெண்டாவது விஷயம், அந்த இவர்கள் சொன்னக்கூடிய சோக்கால்டு அந்த தரிசனம், அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் திரு இளையராஜா அங்கேயே இருக்கிறார். அதற்கு பிறகு அப்படியே வந்து வடபத்திர சேனர் கோயிலுக்கு போகிறார். வடபத்திர சேனரில் நான் சொன்ன அந்த அர்த்த மண்டபத்திலே சேவிக்கிறார். அங்கே வந்து அவர் எல்லா ஜீர்ஸும் எல்லாம் ஜீர் சுவாமியில் அவ்வளோதான் போக முடியும், அங்கேயே அவர் தான் எல்லாரும் அர்த்த மண்டபத்திலேருந்தே சேவிக்கிறாங்க. அதற்கு பிறகு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே வந்து கச்சேரி நடக்கும், முழுமை கச்சேரி உட்காந்துருக்காரு. அதில் மேலே அவருக்கு பாராட்டு விழா நடக்குது. அதுலேயும் யார் எங்கேயுமே இருந்துச்சு. இளையராஜா அவர்கள் எவ்வளவு வந்து ஆத்மார்த்தமாக அதை அனுபவிச்சிருந்தாருங்கிற பார்க்கணும். அவருக்கு நடக்கிற பாராட்டு விழாவில் அந்த மண்டபத்தில் மேடையில் அங்கே வந்து போட்டிருக்காங்க, ஆடி திருவிழா மேடைன்னு சொல்லிடுவாங்க. அந்த மேடையில் நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ காட்டுறேன். அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு சந்தன மாலை போடப்பட்டிருக்கும். ஒன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜீயர் சுவாமி, இன்னொருத்தர் திருதண்டி ஜீயர் சுவாமி, இன்னொருத்தர் இளையராஜா. 3 அங்கே கோயிலில் பட்டர்கள் பூரா வந்து ஓங்கி வளர்ந்த உத்தமன் பேர் பாடிக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் கழுத்துலேயே அந்த மாலை கிடையாது. 3 பேர் தான், 2 ஜீயர்கள், ஒரு இளையராஜா, 3 பேர். அந்த இளையராஜா கைகூப்பி எவ்வளோ நன்றியோடு அந்த இடத்துல இருப்பாருங்கிற அந்த படத்தை பார்க்கணும். அந்த ரெண்டு ஜீயர்களும் அவ்வளோ ஆசீர்வாதம் சந்தோஷமாக இருப்பாங்க. ப்ளஸ் இந்த அர்த்த மண்டபத்திலேயே அவங்க வந்து சாமி கும்பிட்ட இடத்துல எங்கே சர்ச்சை இவங்க சொல்கிறாங்களோ அந்த இடத்துல அங்கே வந்து நீங்கள் அந்த வீடியோ திரும்பி எடுத்து பாருங்கள். ஜீயர் சுவாமிகளுக்கு கட்டப்படுற அதே மாலை, அதே பரிவட்டம், அதே நேரத்தில் இளையராஜாவுக்கும் மாலை பரிவட்டம் கட்டப்படும். அப்போ மாலையும் அவருக்கு, பரிவட்டமும் அவருக்கு, ஜீயர் சுவாமிக்கு செய்யக்கூடிய அதே விஷயம். ஸோ அவருக்கு அப்புறம் கூட கிடையாது, பேரலாக கட்டுவாங்க. 2 ஜீயர் சுவாமிகளுக்கும் இளையராஜாவுக்கும் பேரலாக ஒரே நேரத்தில் அவர்கள் அர்த்த மண்டபத்துக்குள்ளே இருந்து அவங்களுக்கு வந்து அது மாலை மரியாதை, அதே பரிவட்டம், இவருக்கும் அதே மரியாதை, அதே பரிவட்டம். அப்போ அவர் இன்சல்ட் பண்ணுங்கிற நோக்கமாக இருந்தால், பிராமணர்கள் அப்ராமணர்கள்ங்கிற நோக்கமாக இருந்தால் இது எதாவது நடந்திருக்குமாங்க இருப்பாங்க. இது வந்து திட்டமிட்டு எப்படியாவது இந்த இந்து மதத்தை வந்து சீர்குலைச்சிடணும், இந்து மதத்துக்குள்ளே ஒரு பெரிய நம்பிக்கை போயிட்டு இருக்கு, எப்படியாவது காலி பண்ணி. இது வந்து ஒரு பெரிய ஒரு நெரேட்டிவோட வெளிப்பாடுங்க. சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பின்னாடி கட்டாமல் எல்லாரும் விடுவாங்க. ஏன்னா ஆடு மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சல்ட் பண்ணுவாங்க. நீ வந்து களத்து மேட்டில் உட்காந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்க போறியா, அப்படின்னு காலை வரைக்கும் மாடு மேய்க்க போறியா அப்படின்னு இப்படி மாடு மேய்க்கிறதையும் விவசாயம் பண்ணுறதையும் ஒரு இழித்துள்ள ஆக்கி விட்டு, நீ ரோட்டில் தான் நிற்ப, நீ செருப்பு தைக்க தான் லாய்க்குன்னு இவர்கள் தான் இது விமர்சனம் பண்ணாங்கன்னு பார்த்துக்கணும். இந்த வேலைகளை பூரா இழிவான அப்படி தான் மணி ஆட்டிகிட்டு இருக்க வேண்டி தான் இழிவுபடுத்தினாங்க. நீ வந்து காலம் பூரா மணி ஆட்டிகிட்டு இருக்க வேண்டியதாண்டி அப்படின்னு அதே டோனில் தான் பண்ணாங்க. ஆனால் என்னை எவ்வளோ இழிவுபடுத்தினாலும் நான் மணி ஆட்டிட்டு தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவர்கள் பூரா இருந்தோடனே அதுக்கப்புறம் வந்து கருவறைக்குள் நாங்கள் ஒருவன் கிளப்புறாங்க. அவர்கள் வெளியேற முடியல, அப்போ நான் போகிறேன்னு சொல்லி கிளப்புறாங்க. அப்போ என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த பெரும் நம்பிக்கை கொண்டு அத்தனை உட்காந்துருக்காங்க. இவர்கள் ஏதாவது செய்ய முடியுமா? இளையராஜா போன்ற ஒரு பக்தர்களை பார்க்க முடியாது. அவர் சுயமரியாதையில் எவ்வளவு ஷார்ட் டெம்பராக இருப்பார்னு எல்லாருக்குமே தெரியும். சாதாரணமாக விட்டு கொடுத்துருவோம். ஒருத்தர் நீங்கள் வந்து நானே அங்கே கேள்விட்டாங்க வந்து ராஜா சார்கிட்ட பேசிட்டு அங்கே கடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் முதல் முறையாக கோயிலுக்கு வரீங்களா அப்படின்னு. அப்படி ஒரு பார்வை பார்க்குற ராஜா. அவ்வளோதான், ஆமான்னு சொல், நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். புரியுங்களா? இது 1000வது படமா அப்படின்னு ஒரு படத்துக்கு திரு பாலாவுடைய படத்துக்கு சொல்லும்போது அது 1000 இருந்தாலும் 1500 இருந்தானு கேட்குறாரு. ஸோ நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் கூட அவர்கிட்ட வந்து நீங்கள் வெட்டியாக வைக்க முடியாது. அவருக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார். அவர் வந்து அவருடைய இறைபக்தியில் முங்கி இருக்கிறார். அவர் அங்கே கோயிலுக்கு வந்துருக்கிறார். இது முதல் முறையாக 2வது முறையாங்கிற கேள்விக்கு ஒரு பார்வை மட்டும் தான் உங்களுக்கு தீட்சணம், ஒரு பார்வை. தட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். இதுதான் மெசேஜ். அப்போ அந்த இடத்துல வர வெளியே போங்கன்னு சொன்னாலோ, உள்ள வராதிங்கன்னு சொல்லியிருந்தாலோ, ஒரு அவமானம் இருந்தால் அவர் இருந்திருப்பார்னு நினைக்கிறீங்களா? அதற்கு பிறகு என்னன்னா, அது அப்போ நடந்திருந்தால் கூட அவர் கோயிச்சு காரில் போயிருந்தால் கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் 2.5 மணி நேரம் அங்கே உட்காந்துருக்கார் அவர். அது எல்லா நீட்ஸும் நான் சொன்ன சம்பவங்கள். அதுக்கு அடுத்து இதில் வடபத்திர சேனை கோயிலில் அது அர்த்த மண்டபத்தில் உட்காந்து சேவிக்கிறாரு. அதுக்கு பிறகு அவ்வளோ பாராட்டு. ஜீயர் சாமி கொடுக்கும். இன்னொரு ஃபோட்டோவும் காட்டுறேன், மறந்துட்டேன். இன்னொரு ஃபோட்டோவில் 3 பேர் உட்காந்துருப்பாங்க, 2 பேர் தான் அந்த ஃபோட்டோவில் கேப்சர் ஆயிருக்கு.
திருதண்டி ஜீயர் சுவாமிகளும் திரு இளையராஜாவும் அடுத்தடுத்த சேர்ல உட்காந்துருப்பாங்க, ஒரே மாதிரியான சேர்ல, ஸ்பெஷல் சேர் கூட கிடையாது. நாங்கள்லாம் திருதண்டி ஜீயர் சுவாமியோ சிறுவல் திரு ஜீயர் சுவாமியை பார்த்தா நாங்கள் தரையில தான் உட்காரும், நாங்கள் உட்காரவே மாட்டோம், அவர் முன்னாடி உட்கார மாட்டோம். என்ன காஸ்ட் என்ன கம்யூனிட்டி. ஜீயர் சுவாமி வந்து பீடாதிபதி, அவர் வந்து நம்ம வந்து சிம்மாசனாதிபதினு நம்ம சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து வேற ராஜா மாதிரி அவங்களுக்கு. அப்போ அவர் முன்னாடி யாருமே உட்கார மாட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, திரு இளையராஜாவுக்கு அருகில் திருதண்டி சுவாமி உட்காந்துருப்பார், திருதண்டி சுவாமிக்கு அடுத்து அதே சேர்ல உட்காந்துருப்பார், அந்த பக்கம் வந்து நான் சொன்ன அந்த ஸ்ரீராம் உட்காந்துருப்பார். அப்போ யார் இந்த எங்கே ஜாதி கிடையாது, பாகுபாடு கிடையாது, ஒன்றுமே கிடையாது, ஈக்குவலாக உட்கார வச்சிருப்பாங்க. நீங்கள் சில இடங்களோட பார்த்துருப்பீங்கல்ல, நம்ம வந்து சங்கராச்சாரியாருக்கு முன்னாடி உட்காந்துருந்தாரு, கீழே உட்கார்ந்தார், திரு அண்ணாமலை போன்ற பெருமக்கள்லாம் பல சமயத்தில் கீழே உட்காந்துருக்காங்க. ஏன் அப்துல் கலாம் உட்காந்துருக்காரு, ஏன் மோடியே உட்காந்துருப்பார், ஒன்று தேவைப்பட்டால் இன்னொரு சேர் போடுவாங்க, வயதானவங்களாம் உட்காந்து எந்திரிக்க முடியாது சேர் போடுவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் திரு ராஜா அவர்கள் வந்து சரிசமமாக உட்கார வைக்கப்பட்டிருக்காரு. அப்போ மொத்தம் 3 மாலைகள், 3ல் 1 ராஜாவுக்கு, மற்ற 2 ஜிஎஸ் சுவாமி, மொத்தம் 3 சேர், ஒன்று உதவியாளர் பிறப்பால் அந்தனர், இன்னொருத்தர் ராஜா, இன்னொருத்தர் வந்து ஜியர், 3 பேருக்கு ஒரே சேர். உள்ள அர்த்த மண்டபத்தில் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பரிவட்டம், ஒரே நேரத்தில் மாலை. இதில் என்ன பாகுபாடு? அநியாயமான விஷயம். இதில் வந்து இந்த காலையில் இந்த விஷயம் வந்த உடனே வழக்கம் போல் ஒரு சில டெம்ப்ளேட்டில் சில வந்துச்சு. இப்பவும் சமூக நீதிக்கான போராட்டத்திற்கான தேவை இருக்கிறது, இப்பவும் வைக்கம் போராட்டத்திற்கான தேவை இருக்கிறது. பார்த்தீங்களா, இதான் சனாதனத்தின் அந்த முடிவுரை. வைக்கம் போராட்டத்தை யார் நடத்தினாங்கிறத நம்ம எழுத்தாளர் வந்து ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கான விஷயத்தில் திரு பிரபாரன் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொன்னார். அதை விட்டுருங்க, காங்கிரஸ் கட்சியில் இவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திரு திருச்சி வெளிச்சம் என்ன சொல்றாருன்னு சொல்லுங்க. வைக்கம் போராட்டம் பிராமணர்கள் தலைமையில், காங்கிரஸ் கட்சி தலைமையில் நடந்ததை திமுக வந்து கைப்பற்ற பார்க்குறாங்கன்றார். யாரு? கூட்டணியில் இருக்கக்கூடிய, கூடவே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய முக்கிய பிரமுகராக இருக்கக்கூடிய திரு திருச்சி வெளிச்சம் சொல்றார். அவங்கள்ட்ட போய் கேட்டோம், வைக்கம் போராட்டம் எங்கன்னு. நம்ம 100 முறை கேட்டோம், நீங்களும் கேட்டீங்க, நானும் கேட்டேன், ஐயா நான் வீரமணி அவர்கள்ட்டே நான் கேட்டேன், எங்க தமிழ்நாட்டில் எங்க போராட்டம் நடத்தலாம், எங்க கேரளா வரைக்கும் போயிட்டு, கேரளா அந்த பிரச்சனை நடந்தபோது ஒரு காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறார், சரிங்களா, அது நீக்கப்பட்டாரா, இருந்தாரா, ஒரு ஷேடோ பொசிஷனில் இருந்தாராங்கிறலாம் விட்டுருங்க, காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். அன்னைக்கு வந்து ஒரு திராவிடர் கழகம் ஆரம்பிக்கல, திராவிடர் கழக தலைவர். ஸோ பெரியார் வந்து வைக்கத்தில் கலந்துட்டு திராவிட கழக தலைவராக அல்ல, அது வந்து முதல் பாயிண்ட். காங்கிரஸோட பிரசிடண்டா தான் போறார். அதுல என்ன நடந்துச்சுன்னு திரு பிரபாரம் போன்ற வேற ஒரு கருத்து சொல்றாங்க, அது அப்புறம் ஓரமா சொல்றோம். திக தலைவர் பெரியார் அல்ல, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். திகவே அன்னைக்கு இல்ல, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு தலைவராக தான் நாங்க போறோம். ஜஸ்டிஸ் பார்ட்டி இன்னைக்கு ஆட்சியில் இருக்குது, இவங்க வந்து வெளியில நிற்கிறாங்க, சரிங்களா. அப்ப இவர் காங்கிரஸ் கட்சியோட ஸ்டேட்மெண்ட், ஜஸ்டிஸ் பார்ட்டியில் ரோலும் அவர் கிடையாது அந்த இடத்துல, அதுக்கப்புறம் தான் அந்த ரோல்லாம் கிடையாது. ஸோ அவர் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் தான் அங்கே ரோல் இருக்குது. அப்போ ஆல் இந்தியா காங்கிரஸ் தலையிடுது, அவர் ரொம்ப டீட்டெயிலாக அந்த திரு பிரபாரம் வந்து போயிட்டு நீங்கள் கீழே உள்ள இணைப்பை கூட நீங்கள் எடுத்து போடுங்க. அப்போ வந்து ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியோட முடிவோடு தான் அவர் செயல்படுத்துறாரு, அவருடைய செயல்பாடு இல்லை. அப்படி வந்து அவருடைய செயல்பாடாக இருந்தால் அன்னைக்கு தமிழ்நாட்டிலே அவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு இல்லை, பிறகு 100 பிரச்சனை இருந்துச்சு. எங்கேயாவது ஒரு ஆலய நுழைவு போகிறோம், நான் தெரிஞ்சு நான் இன்னும் வந்து 2 கையும் தூக்கிறேன், ஐயோ தெரியாமல் சொல்லிட்டேன். தமிழ்நாட்டில் பெரியார் நடத்திய ஆலய நுழைவு போராட்டம் 1. தமிழ்நாட்டில் பெரியார் வந்து சுயமரியாதைக்காக செஞ்சு சாலையில் நுழையக்கூடாத இடத்துல வந்து நுழைய வச்சு கூட்டு போனாங்க. எங்கேயா ஒரு இடத்துல பெரியார் காட்டுங்க, கணக்கே இல்லையே. அப்புறம் அவங்க அது வந்து சரி இது நடந்துச்சு, இதை ஆதரிச்சு ஒன்று சொன்னார்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம மதுரையில் வைத்தியநாதர் போனார், பசுமன் முத்துராமலிங்கத்தர் பாதுகாப்பு கொடுத்தாரு, எல்லாரையும் கூட்டு போனார். இதை ஆதரிச்சு ஒரு வரி சொன்னார் என்ன சொல்லுங்க. நம்முடைய அருமை தம்பி வைத்தியநாதர் செஞ்சாரு, அருமை இளவல் சகோதரர் பசுமன் முத்துராமலிங்கத்தர் செஞ்சாரு, என்னுடைய பாராட்டுகள் சொன்னார்னு காட்டுங்கன்ற. அட்லீஸ்ட் அதுவாக நடந்திருக்கான்னு காட்டுங்க. அப்போ இவங்க வந்து இவங்களா ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் ஒரே விஷயத்தை 100 முறை சொல்வது மூலமாக அது சாசனமாக மாறும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. வைக்கம் போராட்டம் அந்த கணக்கு 2. சுயமரியாதை போராட்டத்தை நான் 100 முறை கேட்டேன், அவருடைய சுயமரியாதை போராட்டம் எந்த கணக்கில் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு பட்டியலினத்தவர் வந்து திராவிட கழக தலைவர் ஆயிருக்கிறாரா, ஒரு பட்டியலத்தவர் திமுகவுக்கு தலைவர் ஆயிருக்கிறாரா, இல்ல கண்ணு கேட்டிய தூரத்தில் ஆக முடியுமான்னு கேட்டு சொல்லுங்க. ஏதாவது ஒன்று இருக்குது. அப்ப நம்ம வந்து இவர்கள் என்ன செய்யறாங்க, மற்றவங்க என்ன செய்யறாங்க. சரி ஓகே, இதே இளையராஜா அவர்களுக்கு அவமரியாதை நடந்திருக்கு சொல்றாங்களே, இளையராஜா அவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்திருக்குது. இப்போ வந்து நம்ம பார்த்தோம் காந்தி கிராம பல்கலைக்கழகம் இந்த ஆட்சியில், திரு இளையராஜா அவருக்கு ராஜ்யசபா சீட் கொடுத்திருக்குது இந்த ஆட்சியில், திரு இளையராஜா அவருக்கு பத்மவிருது கொடுத்திருக்கு இந்த ஆட்சியில், அவர் வந்து போற்றி புகழ்ந்து பாராட்டி அவ்வளோ பண்ணிட்டு இருக்குது இந்த ஆட்சியில். நான் விட்டுருங்க, இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இளையராஜா வந்து இன்னைக்கு இல்லையே, அவருக்கு வந்து 80+ வயசு, சரிங்களா. 50 வருஷமா அவர் வந்து கோலோச்சு இருக்கிற இடத்துல இந்த 50 வருஷத்துல இந்த திமுகவும் இந்த திகவும் அவருக்கு செய்த மரியாதை என்ன சொல்லுங்க. 50 வருஷத்துல நான் வந்து சார் போன வருஷம் விட்டேன், இந்த வருஷம் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆள் தான் அகாடமி அவார்டு கொடுக்க முடியும், ஏதோ ஒரு அவார்டு கொடுக்க முடியும், மிஸ் பண்ணிட்டேன். ஒரே ஒரு முறை திரு இளையராஜா அவர்களுக்கு இவர்கள் செய்த பாராட்டு வெகுமதி என்ன சொல்லிட்டு. அப்போ பட்டியலினத்தவர், சுயமரியாதை, வைக்கம் போராட்டம், சமூக நீதி இவ்வளவும் சொல்றவங்க இளையராஜா மாதிரி ஒரு இன்னைக்கு கஸ்தூரி குறிப்பிடுறாங்க இசை கடவுள், அது எவ்வளவு பேர் ராஜாவே கடவுள்னு இசை ஞானியில் கடவுள் எவ்வளோ பேர் போடுறாங்க. அது ஏதாவது ஜாதி மதம் யாராவது பார்த்துருக்காங்களா? இல்லை. நேற்று வந்து எங்கள் ஊரில் அவ்வளோ கட்டுக்கடங்காத கூட்டம். நான் ஒரு 2 நாள் கழிச்சு நம்ம ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறோம், அந்த நிகழ்ச்சிக்கு பற்றி பேசிட்டு இருக்கும்போது அங்கே வந்து கட்டுக்கடங்காத கூட்டம், ராஜாவாக பார்க்குறதுக்கு அவ்வளோ பேர். ஒரு அறிவிப்பு கிடையாது, ஒரு போஸ்டர் கிடையாது. என்கிட்டே முன்னாடி சொன்னாங்க, ஆனால் இளையராஜா வருவாரா இல்லையா நான் யாருக்குமே சொல்லலைன்னு தான் சொல்லி சொன்னாங்க. அப்படி வெளியவே சொல்லப்படாத போஸ்டர் ஓட்டப்படாத இடத்துல அவ்வளோ பெரிய கூட்டம்.
அப்போ அப்போ இந்த ஊர் மக்கள் எப்படி நினைக்கிறாங்க, இந்த சமுதாயம் எப்படி பார்க்குது? இவர்கள் தான் அவருடைய சமுதாயத்தை அடையாளப்படுத்தி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவரை யாருமே சமுதாயத்தை அடையாளப்படுத்தியே பார்க்கல. அப்போ அவரை இசை ஞானியாக, இசை கடவுள் பார்க்குறாங்க. சோ கால்டு சமூக நீதி பேசுகிறவங்க அவர் என்ன சமூகம் தெரியுமான்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அவர் இந்த சமூகங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்கிற பார்க்கணும். இந்த மாதிரியான இடங்களில் ஜிஆர் சுவாமிகளும் போக முடியாது. அவர்களுக்கே ஒரு இடம் இருக்கு. இவ்வளவு விட்டுருங்க சார். அர்த்த மண்டபத்துக்கு தாண்டி கருவறைக்குள்ளே போக முடியுமா ஜீயர்கள? யாராலையும் போக முடியாது. அர்த்த மண்டபத்துக்குள்ள எங்க ஊர்ல தான் ஒரு பெக்குலர் பொசிஷன். எல்லா ஊர்லயும் அர்த்த மண்டபத்துக்குள்ள போக முடியும். நல்லா புரிஞ்சு, எல்லா ஊர்லயும் அர்த்த மண்டபத்துக்கு போக முடியும். நான் அதுதான் சொன்னேன், ஸ்ரீவில்லிபுத்தூர்லயே வடபத்திர சேனர் சன்னதியில அதுதான் திவ்ய தேசம். அந்த வடபத்திர சேனர் சன்னதியிலே நீங்க அர்த்த மண்டபம் வரைக்கும் சொன்னேன், ஒரு எட்டி பிடிச்சின்னு கையில பார்த்தோம். நாங்க எட்டி, நாங்க பெருமாள் அடிமுடி ரொம்ப பெருசு. சுவாமி அவ்வளவு பெருசா ஸ்ரீரங்க படுத்திருப்பாரு. அப்படியே வடபத்திர சேனர் பிரமாண்டமா படுத்திருப்பாரு. 30 முக்கோடி தேவர்களையும் வச்சு படுத்திருப்பாரு. அப்ப நீங்க அவருடைய இந்த பக்கம் தான் அவருடைய முகத்தை சேவிக்க முடியும், இந்த பக்கம் தான் திருவடி சேவிக்க முடியும். அப்ப நாங்கெல்லாம் இந்த பக்கத்துல நிறைய கூடக்கூடிய தேவதையெல்லாம் இருப்பாங்க. எட்டி பார்த்தா நாங்க கும்பிடுவோம். எப்பங்க அர்த்த மண்டபத்துல இருந்து கருவறைக்குள்ள தலதறியவர்கள் எட்டி பார்த்தா தான் சேவிக்க முடியும். பண்ணியிருக்கோம் அப்படிதான். அப்ப உள்ள போல என்ன மாட்டோம். அப்படிதான் எல்லா கோயில்கள்லையும் அர்த்த மண்டபத்துல போக முடியும், சிறுவிழுத்துல மட்டும் போக முடியாது. நான் சொன்னேன், என கோவில் அண்ணன் ராமானுஜருக்கு பேர் உண்டு. அண்ணா அப்படின்னு ஆண்டாளே சொன்னா அவருக்காக. அப்போ ராமானுஜர் காலத்தால் பிந்தேவர், சரிங்களா? காலத்தால் பிந்தேவராக இருந்தாலும் எனக்கான ஒரு வேலை நீ செஞ்சு கொடுத்தே நீ எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கோவில் அண்ணன்னே அவருக்கு ஒரு இன்னொரு பேர் உண்டு. அப்போ எங்கள் அம்மா கொடுத்த பேர் தான் அது. அப்போ அப்போ நான் அம்மாவோடைய அண்ணனா அவர் நிற்கிறார், காலத்தால் பிந்தேவர். அவருக்காக ஓடி வந்தா வெளியில். அதனால அந்த அர்த்த மண்டபம் சேர்ந்து கருவறை அமைச்சு சிறுவத்தில் கருவறை ப்ளஸ் அர்த்தம் ரெண்டுமே உண்டு இருக்கு. ரெண்டுமே வேற வேற பார்க்குறோம். எல்லா இடங்களையும் முடியும். நம்ம இவர் ஸ்ரீரங்கம் கோயிலில் நம்ம நரேந்திர மோடி பாரத பிரதமர் சாமி கும்பிட்டார். ராமேஸ்வரம் கோயிலில் சாமி கும்பிட்டார். அந்த படத்தை எடுத்து காட்டுங்க. ராமேஸ்வரம் கோயில் எங்கே உட்காந்துருப்பான்னு பாருங்க, கீழே தான் உட்காந்துருப்பாரு. அர்த்த மண்டபத்தில் தான். இந்த நாட்டுடைய பாரத பிரதமர் அவர் கீழே உட்காந்துருக்கிறாரு, அவர் அர்த்த மண்டபத்தில் உட்காந்துருக்காரு. என்னங்க இது? ஏற்பவர்கள் எல்லாருக்குமே தெரியும். என்ன யாராலையும் போக முடியாது. பிராமணர்களால் ஒருத்தர் சங்கராச்சாரியார் போக முடியாதுங்க அந்த இடத்துக்குள்ள. பிரதமர் அவர்கள் இருந்ததுக்கு உள்ள சங்கராச்சாரியாரோட போக முடியாது, யாராலையும் போக முடியாது. எல்லாருக்குமே அந்த இடம் தான் அர்த்த மண்டபங்கிறதுனால அங்கே சங்கராச்சாரியார் போன ஜிஆர் சுவாமிகள் நேற்று போனாங்க. கருவறைக்குள்ள அவர்களும் போக முடியாது. ஜிஆர் சுவாமிகளும் கருவறைக்குள்ள போக முடியாது, சங்கராச்சாரியார்களும் கருவறைக்குள்ள போக முடியாது. இதை அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க. இவங்க எனக்கு கொடுத்தியா உனக்கு சண்டை போட்டுருக்காங்க. அவள் நோக்கம் பழுதானது. அவர்கள் எப்படியா இன்சல்ட் பண்ணி இந்த தார்மீக இந்த பக்தி இவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து கூட்டணும், இவ்வளோ பெருசாக இன்சல்ட் பண்ணோம், அவமரியாதை பண்ணோம், மொட்டை அடிச்சிருக்கிறான், காது குத்திருக்கிறான், கோவிந்தா நாமம் போட்டான், எவ்வளவோ இன்சல்ட் பண்ணி தான் பார்க்கணும், காவடி தூக்குறான் அப்படின்னு நம்ம இன்சல்ட் பண்ணி எல்லா வழக்கங்களையும் நம்ம இழிவுபடுத்திட்டு இருக்கோம். அப்படி 8 லட்சம் பேர் போறானே அப்படின்னு மொட்டை அடிக்கிற ஒரு இழிவாக மாற்றுறாங்க. பள்ளியில் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, திருப்பதியில் அடிச்சுட்டே இருக்கிறாங்க, காவடி தூக்குறது இழிவாக்குறாங்க. நீ என்ன காவடி தூக்குறாங்க, முருகனுக்கு காவடி தூக்கிட்டே இருக்கிறாங்க, விபூதி அடிச்சான்றாங்க, ஏமாத்திட்டான்றாங்க, நாமம் போட்டான்றாங்க, பட்டை போட்டான்றாங்க, எல்லாம் சொல்லி தான் பார்க்குறாங்க. ஆனால் பக்தி கூட்டிகிட்டே இருக்க பார்க்குறாங்க. எந்த கருப்பு சட்டை கூடி இருக்குன்னு அவர்களுடைய மனசாட்சிக்கு தெரியும். சபரிமலைக்கானதாக இருக்கட்டும், முருகனுக்கான அப்படி அள்ளி கூட்டம் போயிட்டு இருக்கு, வருஷம் கூட்டம் எகிரிட்டு இருக்கு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இவர்களுக்கு தெரியும் நம்மளால் முடியலையேங்கிற ஆதங்கத்தில் ஏதாவது ஒன்று கிளப்பிட மாட்டோமா அப்படின்னு பார்க்குறாங்க. இளையராஜா போன்ற மகா ஞானிகள் அவர்கள் இறைவனை கண்டவர்கள். அவர் ரமண மகரிஷியை பார்த்துட்டு, அம்மாவை பார்த்துட்டு, நம்ம ஜெயடியில் பேட்டி பண்ணியிருக்கோம். அவருடைய ஆன்மீக அனுபவங்கள் அவ்வளோ அலாதியானது. அவர் சொல்றார், நான் என்னுடைய சுயமரியாதை நான் யாருக்கா விட்டு விட மாட்டேன், உங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு. அவருடைய விடுதலை படத்துடைய மியூசிக்கை போட்டு காட்டிட்டு இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த விடுதலை படத்துக்கு மியூசிக் போட்டவரை இளையராஜாங்கிறது தெரிஞ்சுக்கணும். அந்த விடுதலை படத்துக்கு எந்த டயலாக் வச்சுட்டு பின்னாடி ஒரு மியூசிக் போட்டு காட்டுறாங்க, அதுக்கு பண்ண இளையராஜா அவருக்கு தெரியுமே. அவர் ஏன் பெரியார் படத்துக்கு இசையமைக்கல நீங்க கேட்கணும். திரு இளையராஜா அவர்களுக்கு பெரியார் படம் இசையமைக்க கேட்டாங்களா இல்லையான்னு கேளுங்க, அவர் சம்மதிச்சாரா கேளுங்க. இவங்களுக்கு பிரச்சனையே இளையராஜா ஒரு மாபெரும் ஆன்மீகவாதியா இருக்கிறாருங்கிறது தான். அதனால தான் அவருடைய சமூகத்தோட நோக்கங்களுக்கு தடையாக அவருடைய நோக்கத்துக்கு இவர் பெரிய பாறாங்கல் மாதிரி தடையா நிற்கிறார். இவரை சமூகத்தை பற்றி இழிவுபடுத்தினா முடியாது, அவரை பற்றி பேச முடியாது. நம்ம ஏதாவது மரியாதை பண்ணியிருக்குமா? பண்ணதே கிடையாது. யார் மரியாதை பண்ணியிருக்கா? இந்த சோகால்டு சங்கீத குரூப் தான் பண்ணியிருக்கு. அப்போ எந்த பக்கம் நம்ம போய் நிற்க முடியாதே, அவரை நம்ம இன்சல்ட் பண்ண முடியலையே அப்படிங்கிறனால இப்படி தூக்கி போட்டு பாருங்க. அப்படியாவது அவர் ரோசப்பட்டு இன்சல்ட் பண்ண. அவர் பரம பக்திமான், பரம ஞானி. அவர் அசரவே மாட்டேன்றாரு. அவர் ரொம்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணிருக்க அவர் தெரியுங்கிறத அவர் சொன்ன மாதிரி பாட்டால புத்தி சொன்னார், ட்வீட்டால புத்தி சொல்றாரு. அவர் தெரியும், அவருக்கு எந்த குழப்பமும் இல்லை. இவர்கள் ஏதாவது குழப்பம் விளைவிச்சிருக்க மாட்டாங்களான்னு நினைக்கிறாங்க. நம்ம ரமண மகரிஷிலிருந்து யோகி ராமசத்குமார் பல ஞானிகள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம ஆசைப்பட்டவங்களே அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆகம இளையராஜா கடவுளை பார்த்திருப்பார் நான் நம்புறேன், பார்த்திருப்பாருன்ற ஃபீல் பண்றது ஒரு கட்டம் முன்னாடி. நான் பிரத்யட்சமா பார்த்திருப்பார். இளையராஜா கடவுளை ரமணர் பார்த்த மாதிரி, யோகி ராமசத்குமார் பார்த்த மாதிரி, பெருமக்கள் பார்த்த மாதிரி, விவேகானந்தர் பார்த்த மாதிரி, ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி இளையராஜா கடவுளை பார்த்திருப்பார். நான் ஐ பிலீவ் தட் ஹி மைட் ஹேவ் சீன். அவர் பார்த்திருப்பார் நம்புறேன். அந்த அளவுக்கு அவருக்கு பக்தி, அந்த அளவுக்கு ஞானம், அந்த அளவுக்கு டெடிகேஷன். அது பக்தி ஞான கர்மம் 3 யோகத்தில் நிற்பார்.
சிலர் பக்தி யோகத்தில் நிற்பாங்க, சிலர் கர்ம யோகத்தில் நிற்பாங்க, சிலர் ஞானம். 3 யோகத்துக்கும் பொருந்தி நிற்பார் இளையராஜா. 3மே அவருடைய அவருடைய கர்மங்கள் வேலையில் வந்து அவ்வளோ டெடிகேஷன். அவருடைய பக்திக்கு அளவே கிடையாது. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் கதறுவார், கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்ணீர் வந்துடும். அந்த பாட்டை கேட்டால் கண்ணீர் வந்துடும். அப்படி ஒரு பிச்சைக்காரமாக இப்படி வந்து நிற்கிறேன், எனக்கு கடவுளை எனக்கு காப்பாற்றுன்னு சொல்கிறேன். ஞான மார்க்கத்தில் அடிச்சிக்கவே முடியாது. எப்படிங்க எவ்வளோ மியூசிக் போடுறீங்க அப்படின்னா அதுவாக வருது பாரு. எல்லாம் என்னுடைய ஞானம் தருமா, சின்ன வயசில் யார் தெரியுமான்னு சொல்லாமல் அதெல்லாம் இறைவன் கொடுத்துன்றார். அந்தளவுக்கு ஞானம், பக்தி, கர்மா 3 யோகத்தில் பகவத்கீதை சொல்கிற 3லையுமே டாப் அவர். அதனால தான் அவரால் இந்த வயசில் இந்த மியூசிக் போட முடியும். ஜிவி பிரகாஷ் வரைக்கும் வந்துட்டாங்க. என்னுடைய தம்பி பிரசன்னா வரைக்கும் வந்து அப்படி அவ்வளோ கலைஞர்கள், இசைக்கலைஞர் வந்திருக்கக்கூடிய இடத்துல இளையராஜா இன்னும் அசராமல் நிற்கிறார். அவர் போடுற ஒரு பாட்டு வந்து விடுதலையில் அவர் போட்ட பாட்டு வந்து எப்படிப்பட்ட பாடல்கள் வந்து அப்படி எவ்ரி நைட் நம்ம வந்து கேட்டு அப்படியே சிலிர்க்கலாம். அது எப்படி எங்கேருந்து வருது? அவர் சொல்கிறதா இறைவன் கொடுக்குறா. அவர் வந்து இறைவனை பார்த்தவர். அவர் இவர்கள் காட்டக்கூடிய பூச்சாண்டிக்கெலாம் அவர் அசர மாட்டார். இதில் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு சொல்லக்கூடிய சிலர், அவர் வந்து ஒரு சினிமா பத்திரிகையாளர் உட்பட பலர் வந்து ட்வீட்டே போடுறாங்க. ட்வீட் போட்டதில் நீங்கள் சொன்ன விடுதலை ஒரு சீனை போட்டுட்டு அந்த சீனில் என்ன டைலாக் அப்படின்னா, நீங்கள் போடுற சட்டை மாற்றத்தினாலேயோ பேசும் மொழியை மாற்றினாலேயோ கூட நீ யாரோ அவங்கள ஆயிட மாட்ட அப்படின்னு ஒரு டைலாக். இதுக்கு வந்து இந்த இளையராஜா அவருடைய விஷயத்தை பொருத்தி பார்க்க வேண்டும்னு சொல்கிறேன். அதான் இளையராஜா அவர்களை கடவுளை பார்த்திருப்பார் அப்படின்னு நான் சொல்கிறேன். இளையராஜா அவர்கள் ஞானி மட்டுமல்ல, இசை ஞானி மட்டுமல்ல, உண்மையான ஞானியும் கூட, மெய்ஞானியும் கூட அப்படின்னு நான் சொல்கிறேன். அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நீ சட்டையை மாற்றிட்டு சாப்பாடை மாற்றா நீ அவளாயிருவியா அப்படின்னு சொல்லி சொன்னால் யார் மனதில் என்ன கேதம் இருக்குன்னு பார்த்துக்கங்க. புரியுங்களா? நான் அவர் கடவுளை பார்த்துருப்பார்னு சொல்கிறேன். நான் அவர் ஞானின்னு நம்புகிறேன். அவர் வந்து கடவுளுடைய அவதாரம், இசை ஞானின்னு எந்த குழப்பமும் இல்லை. கடவுளுடைய இசை வடிவம் நான் நினைக்கிறேன். அதை வந்து நான் இல்லை, லட்சக்கணக்கான கோடிக்கணக்காக நினைக்கிறாங்க. இது இளையராஜாவுக்கு போற்றணும், இளையராஜாவை பாராட்டணும், இளையராஜாவுக்கு ஒரு அவமரியாதை நடந்துச்சுன்னு சொன்னவங்க என்ன சொல்கிறாங்க? சட்டையை கழட்டிட்டு சாப்பாடை மாற்றிட்டு சட்டையை மாற்றிட்டா நீ வந்து அவங்கள ஆயிருவான்னு சொல்கிறவங்க என்ன நினைக்கிறான்னு பார்த்து. அப்போ அவர்கள் ஆக முடியாது, இவர்களை வந்து வேற மாதிரி கேட்டாங்க. இவர்களை விட உயர்ந்தவர் நான், எந்த பிராமணரை விட உயர்ந்தவர் இளையராஜா நான் கருதுறேன். எம்எஸ் சுப்புலட்சுமாவை என்ன ஜாதி நீங்கள் கேட்பீங்க? திருப்பதியில் அந்த அம்மாவுக்கு சிலை வச்சிருக்கிறாங்க. கேஜே ஜேசுதாஸ் என்ன மதம்னு கேட்பீங்க? அறிவராசனம் அவர் பாடினது கேட்டு தான் ஐயப்பன் தூங்குறார். அப்போ ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டதா இந்த மதம் இருக்குங்கிறது அவங்களுக்கெல்லாம் தெரியும். திருப்பதியில் எம்எஸ் சுப்புலட்சுமா பாட்டு கேட்டு தான் பெருமாள் எந்திரிக்கிறார். திருப்பதியில் சிலை இருக்கு அந்த அம்மாவுக்கு. அவங்க என்ன சமூகம் யாராவது கேளுங்க நீங்கள். இளையராஜாவுக்கு நம்ம கொடுக்காத பக்தி மாதிரியா இளையராஜாவோட பாட்டை கேட்காத பக்தியே கிடையாது. நம்ம இந்த அப்போ எங்கள் ஊர் பசங்கள்லாம் அவ்வளோ சொல்கிறாங்க, ஐயோ என்னமா பண்ணியிருக்காருன்னா என்னமா அப்படிங்க. திவ்ய பிரபந்தத்தை 100 முறை 1000 முறை கேட்டிருக்கோம். ஆனால் ராஜாவுடைய குரல்லையும் ராஜாவுடைய இசையிலையும் வேற ஒரு வடிவம் கிடைக்குது. திருவாசத்துக்காக தான் சொன்னோம். இதே ஜெகத்கஸ்பரும் இதே வைக்கவும் இதே ரஜினிகாந்த் அவர்கள் முன்னாடி வந்து அவங்க பண்ணாங்க. அப்போ அது இளையராஜா கைப்பட்டால் அது என்னவா மாறுது? அது இறைவனுடைய கருணை இல்லாமல் எப்படி மாறும்? அது அவர் தான் 100 பேர் இதுக்கு பண்ணியிருக்காங்க, ராஜா பண்ண. அப்போ நாமெல்லாம் ராஜாவை எப்படி பார்க்குறோம், இவங்க எப்படி பார்க்குறாங்க? அப்போ இவர்களுடைய கண்ணில் பார்வையிலே பழுது இருக்கின்ற நீ அவர் தான் நீ இவர் தான் அப்படின்னு ஒரு மனிதர் தன்னுடைய சுய உழைப்பால் கர்மாவால் இவரோட பெருமாளுடைய கிருபையினால் இவ்வளோ எந்திரிச்சு வந்தாலும் இல்லை நீ அவர் இல்லை நீ அவருன்னு சொல்கிறது யார் மனசில் இந்த அழுக்கு இருக்குன்னு பார்த்து. ஆஹா நீங்கள் எல்லாத்துக்கும் மேலேன்னு சொல்கிற ஒருத்தருக்கும் ஆஹா நீ திரும்பி அவர் தான் சட்டையை மாத்திரம் சாப்பாடை மாத்திரம் நீ மாறி சொல்கிறவங்க அடிப்படை வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். இதான் சனாதனத்தின் நீட்சி அப்படின்னு ஒரு போஸ்ட். ஆமாம், எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடியதான் சனாதனம். சனாதன நீட்சி இல்லை, இதுதான் சனாதனம்னே சொல்கிறேன். இதுதான் சனாதனம். சனாதனோட அடையாளம் இதுதான். இளையராஜா அவர்களை 2 ஜீயர்களுக்கும் இணையாக வச்சு பாருங்க சனாதனம். அதுதான் நடந்திருக்காங்க. நான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். இணையாக உட்கார்ந்துருக்கிறார், இணையாக நிற்கிறார். 3 பேருக்கு மட்டும்தான் மாலை. ராஜாவுக்கும் ஜீயசாமி மட்டும்தான் மாலை. இணையாக தரிசனம் பண்ணுறார், இணையாக பரிவட்டம், இணையாக மாலை, எல்லாமே இணையாக ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல ஒரு ஊரறிய உலகறிய ரகசியமாக கூட கிடையாது. தனிப்பட்ட முறையில் போட்டு வச்சாங்க கழட்டாங்க உலகறிய. இதுதான் சனாதனம். எல்லோரையும் உங்களுக்கு இப்போ நிறைய சொல்லிட்டே போலாங்க. நம்ம 10 அவதாரங்கள் சொல்லக்கூடிய பெருமாளுடைய 10 அவதாரம் சொல்லக்கூடியல பரசுராமர் ஒருத்தர் தவிர 9 பேர் பிராமணர்கள் அல்ல. சரிங்களா? பெரியாழ்வார் இன்னும் ஒருத்தர் 2 பேர் தவிர ஆழ்வார்களில் வந்து பிராமணர்கள் கிடையாது. நாயன்மார்கள் 63 பேரில் 6-7 பேரோடு தரமாட்டாங்க, வந்து பிராமணர்கள் கிடையாது. இவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் பிராமணர்கள் அப்ராமணர்கள் பிராமணர்கள் இல்லாத சொல்லியிருப்பாங்க. ஒரு நாள் இவர்கள் ராமாயணத்தை எழுதுனவர் பிராமணர் கிடையாது, மகாபாரத்தை எழுதுனவர் பிராமணர் கிடையாது, நாம கும்புற சாமி பிராமணர் கிடையாது. இவங்க சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான் பிராமணர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடையவே கிடையாது. அது எல்லோருக்கும் தெரியும். காமன் மேன் புத்தியில் ரொம்ப வலுவாக பதிஞ்சிருக்கு. அதுதான் இவர்களுக்கெல்லாம் உறுத்தலாக இருக்குது. எவ்வளோ செஞ்சாலும் அசைக்க முடியலையே, இது வந்து சனாதனம் வந்து நின்றுக்கிட்டே இருக்குது, அதை ஆட்ட முடியலையே அசைக்க முடியலைங்கிற கவலையில் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் வந்து மெயின் ரோல் ப்ளே பண்ணது மீடியா, ஊடகங்கள் தான். அது வந்து உங்கள் கருத்து என்ன, இப்படி நடந்திருக்கு, வெளியேற்றப்பட்டார், அவமதிக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு பார்ட்டி சார்ந்து இருக்கக்கூடிய மீடியா பண்ணால் பரவாயில்ல, ஆலோர் எல்லா மீடியாவும். சார் நான் பல முறை சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டு மீடியா வந்து பயாஸ்ட் டுவர்ட் பர்டிகுலர் பார்ட்டிங்கிறது எல்லாருக்குமே தெரியும்.
அவர்கள் சில கட்சிகளுக்கு எதிராகவும் சில சமூகங்களுக்கு எதிராகவும் சில சமூகங்களுக்கு ஆதரவாகவும் சில கட்சிகளுக்கு ஆதரவாக இருக்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இதை பொது சமூகம் ஏற்கவில்லைங்கிறது தெரியும். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், பிராமணர்களுக்கு சமூகத்தில் அவமரியாதை நடந்ததே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்க பிராமணருக்கு எதிர்ப்பு வச்சுட்டாங்க, பிராமணருக்கு பெரிய மரியாதை இந்த சமூகத்தில் இருக்குது, அது அவர்களுக்கு தெரியும். அதனால தான் இந்த என்னமோ இவ்வளோ கலைச்சி விட்றோம் 75 வருஷமா. ஆனால் வந்து ஒரு சாதாரணமான ரோட்டில் போயிட்டு ஒரு ஏழை பிராமணனை பார்த்து சாமி நல்லா இருக்கீங்களா, வாங்க காஃபி சாப்பிட்றீங்களா, வீட்டுக்கு வரீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்களே, எப்படி ஒரு பெரிய வைத்தறிச்சல். என்ன பண்ணி அசைக்க முடியல, அந்த வைத்தறிச்சலாலும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்னமோ பண்ணுறாங்க, விழிப்புணர்வு அது இது பண்ணுறாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது தெரியும் உங்களுக்கு. ஏன்னா அவர்கள் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த சமூகத்துக்காக செய்கிறாங்க. இன்னைக்கு கிராமத்தில் ஒரு விவசாயி ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஐயர்கிட்ட போயிட்டு வந்து சாமி என்ன பண்ணுறது, அடுத்த வருஷம் நான் வந்து வெள்ளாமை என்ன போடுறேன்னா நீ பருத்தியை போட்டு நெல்லை போட்டு சாமி சொல்கிறாரு, சாமி சொல்கிறத கேட்டு செய்கிறாங்க. அப்போ அவர் வந்து பருத்தி போடு வெள்ளாமை நெல் போடுன்னா அவருடைய நலத்துக்காக சொல்ல, நம்ம நலனுக்காக சொல்றாருன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால காமன் மேன்ட்ட ரொம்ப தெளிவு இருக்கு. ஊடகங்கள் வந்து பயசா இருக்காங்கிறது அது உள்ளங்கை நெல்லிக்கிடின்னு சொல்லுவோம்ல, எல்லாருக்கும் தெரியும். அது வந்து ஒன்றும் பெரிய ராணுவ ரகசியம் அப்படியாங்கன்னு முடிச்சுனா ஊடகங்கள் தான் தொடர்ந்து முயற்சி பண்றாங்க. அப்ப நாங்க ஒன்றும் செய்யலன்னு கட்சிக்காரன் அறளைத்துறை விளக்கம் கொடுத்துருக்குது, இளையராஜா விளக்கம் கொடுத்துருக்கிறார், அந்த கோயில் இருக்கக்கூடிய எல்லா பெருமக்களும் விளக்கம் கொடுத்துருக்காங்க, நிர்வாகம் கொடுத்துருக்கு, கண்ணால நம்ம பார்த்துருக்கோம், அந்த வீடியோ இருக்குது, எங்கேயுமே எந்த குறைபாடும் இல்லை. ஆனால் இவர்கள் கொடுத்தது, ஆனால் இவங்க கோயிலுக்கு போக மாட்டாங்க, வேற மதத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க, கடவுள் மறுப்பாளர் இருப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. அப்புறம் நோக்கம் என்னங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம், குழந்தை கூட தெரியும். இதில் வந்து தமிழக பாஜக நிர்வாகி திரு அஸ்வத்தாமன் ஒரு ட்வீட் போடுறாரு, இந்த ஊடகங்கள்லாம் வந்து இப்படி செய்தி வெளியிட்டிருக்காங்க, அவர் தடுத்து நிறுத்தப்பட்டார் அப்படி இப்படின்னு. இந்த செய்திகளில் வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்திற்கான முகாந்திரம் இருக்கிறது, நீக்கிட்டா நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் போடுறாரு. அப்படி பண்ண மாட்டாங்க. ஊடகங்கள்லாம் ரொம்ப விவரமானவங்க. ஒன்று, அரசுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்படாது. நீங்கள் மாட்டு சிஎஸ்ஆர் கொடுத்துட்டே இருக்க வேண்டியதான், ஒன்றுமே வராது. நம்ம வந்து இறையாண்மைக்கு எதிராக பேசுனாங்க, திரு வேல்முருகன் பேசினார், எஸ்டிபிஐ கட்சி தலைவர்கள் பேசினாங்க அப்படின்னு நிறைய பேர் மேலே ஏகப்பட்ட புகார்கள் இருக்குது. எதுக்குமே சிஎஸ்ஆரோட கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. வேலூர் இப்ராஹிம் அவர்கள் ரொம்ப தெளிவாக பேசினார். அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர் மேலே எந்த வழக்கும் பதியப்படாது, அதில் எந்த குழப்பம் இல்லை. அதனால் ஊடகங்கள் மீது எந்த வழக்கும் பதியப்படாது. இது வந்து ஒன்று, இன் ஜென்ரல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, இவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப டெக்னிக்கலானவை, புரியுதுங்களா? அதனால வந்து இவங்க வந்து நான் சொல்லவே இல்லையே சொல்லிடுவாங்க. தகவல் நான் மாற்றி சொல்றது, அவர் வெளியே நிறுத்தப்பட்டார் சொன்ன, அதாவது நல்லது நடந்த மாதிரியே அவங்க வந்து போடுவாங்க. அவங்க ரொம்ப டெக்னிக்கலாக போடுவாங்க. நான் வந்து நிறைய பார்த்த இடங்களில் எனக்கு கேஸ் மேட் அவுட் ஆகிற மாதிரி மெரிட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் வந்து நிறைய ட்வீட்களை, நிறைய ஊடகங்களுடைய ட்வீட்களை, இந்த சோகால்டு ஆக்டிவிஸ்டுடைய ட்வீட்டை எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். அது எல்லாமே டெக்னிக்கலாக போட்டுருங்க. அவங்களாம் ரொம்ப பயிற்சி பெற்றவர்கள், புரியுங்களா? அவங்களாம் ஒரு முதிர்ச்சியற்றவர்கள், திடீர்னு வந்து ஆவேசப்பட்டவங்களா, வெல் ட்ரைன்ட். அவங்க என்ன வார்த்தையை போடணும், எப்படி போடணும், என்ன செய்யணும், எது சொல்லணும், எது சொல்லக்கூடாது, இன்டர்பிரேஷனே எல்லாருக்கும் புரிஞ்சிடும், அதெல்லாம் பார்த்து பண்ணுறவங்க. அது மாதிரி ரொம்ப தெளிவாக பண்ணுங்க. ஐ டோன்ட் see any case will be made out of that. இதில் வந்து திரு இளையராஜா மட்டும் நேற்று ஆண்டாள் கோவிலில் தரிசிக்கல. நேற்று காலையில் வந்து திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், முன்னாள் முதல்வர், அவரும் தரிசித்து சென்றார். அதே இடத்துல இருந்தால் கண்டிப்பாக தரிசித்து போயிருப்பார். ஆனால் அது நியூஸ் ஆகலை. இதில் வந்து இப்போ நியூஸ் ஆகுதுன்னா எப்படி நம்ம? அதான் சொல்லணே, இவர்களுடைய ஜாதிய பாகுபாடு, ஜாதிய பார்வை தான், வேற ஒன்றுமே கிடையாது. திரு இளையராஜா மீது இந்த ஊடகவியலாளர்கள் உட்பட சில கட்சிகள் உட்பட பலருக்கு வந்து ரொம்ப பெரிய ஆதங்கம் உண்டு. அவர் நம்ம பக்கம் நிற்க வேண்டியவர் அந்த பக்கம் நிற்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்ன போல ராஜ்யசபா சீட் கொடுத்துட்டாங்க, நம்ம கொடுக்கல. அவன் டாக்டர் பட்டம் கொடுத்துட்டாங்க, நம்ம கொடுக்கல. நமக்காக ஆதரவாக இவர் எதுவுமே பேசுனது கிடையாது. அவர் வந்து இப்படி இருக்கிறாரேன்னு அவங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய ஒரு வைத்தறிச்சல். அதனால வெளிக்காட்ட முடியாமல் வேறு வேலை வெளிக்காட்டிகிட்டே இருக்கிறாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. அது வந்து காலையில் வந்து ஓபிஎஸ் போனாரே, சாயந்தரம் பேர் போனார், 100 பேர் போயிருக்காங்க. எந்த ஜாதியாருன்னு தெரியும். இவங்கள தான் ஜாதியை பார்க்குறேன், இளையராஜா அவருடைய சமூகத்தை பார்க்குறது இவங்க தான். அந்த கோயிலில் அந்த இடத்துல வந்து ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் சாமி தரிசனம் பண்ணுறாங்க. யாருடைய ஜாதி யாருக்கும் தெரியாது. எல்லாரும் எங்கே நிற்பாங்க, நீங்கள் சட்டை போட்டு போங்க, பஞ்சகச்சம் கட்டிட்டு போங்க, பூணல் போட்டு போங்க, குடுமி வச்சுட்டு போங்க, எல்லாருக்கும் ஒரே இடம் தான். அதில் வந்து நீங்கள் குடுமி வச்சிருக்கீங்களான்னு பார்த்து உள்ள வாங்க, பஞ்சகச்சம் கட்டிருக்கீங்க வெளியில் இல்லைங்க, எதுவுமே கிடையாது. எல்லாரும் எங்கே நிற்பாங்க, அங்கே தான் நிற்கிறார். பட்டர்கள், பரிச்சாரர்கள், ஜீயர்கள் மட்டுமே போகக்கூடிய இடம். அதுவுமே அவங்க இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்களும் போக முடியாது. அது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கருவறையும் அர்த்த மண்டபம் இங்கே ஒன்றா இருக்குது. மற்ற கருவறை அர்த்த மண்டபம் வேற வேறையாக இருக்கும். அர்த்த மண்டபத்தில் எல்லாருமே போய் நான் எங்கள் ஊர் கதையை சொன்னேன், எல்லாரும் அவர்களுக்கு தெரியும், ஒன்றுமே செய்ய முடியல. ஸோ ஜாதிய பார்வை யார்கிட்ட இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப குழந்தை கூட தெரியும். இன்னொரு பக்கம் சொல்லும்போது ஏகப்பட்ட ரியல் இஷ்யூஸ் இருக்குது, அதை விட்டுட்டு வேணுன்னே டைவர்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஜாஃபர் சாதிக் பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கு, அதை யாருமே அட்ரஸ் பண்ணல. திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் மழையில் மூழ்கி இருக்குது, அதை பற்றி யாரும் பேசலை. அங்கே பார்த்தோன்னா தரைப்பாலம் மூழ்கி அதெல்லாம் மாணவர்கள்லாம் கம்பியை பிடிச்சி நடந்துட்டு போகிறாங்க, அந்த வீடியோ வந்திருக்கு, அதை பற்றி யாரும் பேசலை. உடலை மரணித்தவர் சார், இவங்க ஆதவர்ஜுனாண்டு விசிகா பிரச்சனையை பிடிச்சிட்டு இருக்கிறதே அதனால தான் சார். நானே வந்து நொந்து போய் 15 பேட்டி கொடுத்துட்டேன் சார். ஆதவர்ஜுனா திருமாவளவன், ஆதவர்ஜுனா பெருமாளுடைய நாமஸ்மரணை பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டே இருக்கேன் காலிலேருந்து. இவங்க இதுதான் டாப்பிக்கே கேட்குறாங்க. இதுவே அதுக்கு தான். வெள்ளத்தில் தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சு யாராவது கேட்டிருக்கிறாங்களா? இன்னைக்கு வரைக்கும் தூத்துக்குடியில் 3 நாளாக வந்து அரசு மருத்துவமனை தண்ணி மேந்துட்டு இருக்கு. அரசு மருத்துவமனைக்குள்ளே எப்படி இருக்கும்? இன்ஃபெக்ஷன் ஆகாதா? கொசு வராதா? ஈ வராதா? குழந்தைகளுக்கு வந்து பிரசவ வார்டு அங்கே இல்லையா? அப்போ அரசு மருத்துவமனைக்குள்ளே 3 நாளாக தண்ணி தேங்கி நிற்கு. யாராவது பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. நம்ம வந்து மத்திய அரசு மேலே பழி போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு பார்ப்போம், இல்லாட்டி பேசாமல் வந்துடும். இவங்க யார் என்ன வேலை பார்த்தாங்க சொல்ல மாட்டாங்க. வட சென்னை எப்படி இருக்குது, திருவள்ளூர் எப்படி இருக்குது,
காஞ்சிபுரம் எப்படி இருக்குது, விழுப்புரம் என்னாச்சு, கடலூர் என்னாச்சு, திருவண்ணாமலை என்னாச்சு, எதுவுமே பேச மாட்டாங்க. அப்படி பேசாமல் இருக்கிறது தான் அப்படி தேடிட்டு இருப்பாங்க. அதனால தான் ஆதவர்ஜுனா பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அது ஆதவர்ஜுனா ரொம்ப நாள் இழுக்க முடியல, அவர் வேறு வெளியே போயிட்டாரு, டப்பு நல்ல வேலைப்பா கிடச்சி இளையராஜா கடவுளாக வந்து காப்பாற்றினா இளையராஜா பிடிச்சிடுவாங்க. இது 2 நாள் ஓட்டுவாங்க, நம்ம சரியா இல்லை. எப்படி போனாலும் ஆட்சி எப்படி இருக்குன்னு பேசவே மாட்டாங்க. தமிழ்நாடு அரசு என்ன செய்யுது, மத்திய அரசு என்ன செய்யுது, தமிழ்நாடு வெள்ளத்தை எப்படி இது சொல்லவே மாட்டாங்க. அது விவாதமே பண்ண மாட்டாங்களே. அதிமுகவில் என்ன நடக்குது, விஜய் என்ன செய்வார், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ள என்ன நடக்குது, இதுதான் பேசுவாங்க. ஏதோ திமுக அரசு என்ன செய்யுது, தமிழ்நாடு அரசு என்ன, இதை பேசவே மாட்டாங்க. இது வந்து ரொம்ப தெளிவான திட்டம். அவங்களுக்கு வந்து இந்த பார்வை இந்த பக்கம் வச்சுக்கும், இந்த பக்கம் திரும்பவே திரும்பாது. சிஏஜி ரிப்போர்ட் சொல்லியிருக்காது, விவாதிக்கக்கூடிய பொருள் இல்லையா? இன்னைக்கு ஒரு அதிமுக அரசே சேர்த்து விவாதிங்க, அதில் சொல்லியிருக்கலாம். அதிமுக நீங்கள் எடுத்து விவாதிக்கலாம். எந்த ஊடகங்களில் எத்தனை நாள் விவாதிச்சிருக்கான்னு சொல்லுங்கள், எத்தனை தலையங்க போட்டிருக்காங்க, எத்தனை நாள் தலைப்பு செய்து போட்டிருக்கான்னு சொல்லுங்கள். அதில் வந்து சிஏஜியில் வந்து நம்ம வந்து ஜிடிபியில் வந்து நல்லா பண்ணியிருக்குன்னு ஒரு பாயிண்ட் எடுத்து போகிறாங்க. அது ஒரு பாயிண்ட், மிச்சம் 38 பாயிண்ட் இருக்குல்ல, 37 பாயிண்ட் பேச மாட்டாங்க. எல்லா பொது நிறுவனமும் ரத்தத்தினால சிந்தி அழுதுட்டு இருக்கு. எல்லா பொது நிறுவனமும் ஒரு ரீச் பண்ண முடியாது. 23 லட்சம் 23,000 கோடின்னு போயிட்டு இருக்கு எங்கேயோ. அது யாருமே பார்க்க மாட்டேன்றாங்க. அது வந்து ஒன்று மோசமான நிலைமை போயிட்டு, ஏதாவது பெட்டரான நிலைமை நோக்கி போகவே இல்லை. எல்லாமே இன்னும் மோசமான போயிட்டு இருக்கு. அது யாராவது பேசுகிறாங்களா? அவர்கள்லாம் தெரியும், இதெல்லாம் பேசாமல் விட்டோம்னு இங்கே தான் வந்து நிற்பாங்க. அப்போ நம்ம வந்து இளையராஜாக்கு அப்படி ஆயிடுச்சு, பாரதிராஜாக்கு இப்படி ஆயிடுச்சு, இப்படி கிளப்பி விட்டு இருந்தோம்னா வண்டி ஓடும் பார்ப்பாங்க. இதுதான் பொலிட்டிக்கல் இஷ்யூ ஓடிட்டே இருக்குமா? இது வந்து ஊடகங்களுடைய அஜெண்டா, பொலிட்டிக்கலுடைய அஜெண்டாவுக்கு மறைமுகமாக செய்யக்கூடிய விஷயம். அவங்களுடைய நோக்கத்தை அவங்க நேரம் நிறைவேற்ற முடியாது. அதனால் கவலைப்படாதீங்க பாஸ், நாங்கள் இருக்கோம் செய்யக்கூடிய வேலை. இது பிரைம் ஹார் டிபேட்டோட நின்றுமா, இல்லை மக்கள் மத்தியில் இந்த விவாதம்லாம் இருக்குமா? மக்கள் மத்தியில் இந்த விவாதமே கிடையாது. அவங்க ரொம்ப தெளிவாக ஏற்பில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த குழப்பம் கிடையாது. மக்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், மக்கள் இந்த பார்வையிலே இல்லை. பிராமணர்கள் மீது இவர் பண்ண துவேஷம் மக்கள் ஏற்கல. இளையராஜா மீது ஒரு காட்டக்கூடிய இந்த போலி வேஷம் அதுவும் ஒரு மக்கள் ஏற்கல. மக்களுக்கு நல்லா தெரியும். நான் சொன்னேன், 1,00,000 பேர் கூடி வந்துட்டாங்க இளையராஜா பார்க்குறதுக்கு. 3 மணி நேரம் இளையராஜா அங்கேயே உட்கார்ந்தார் சந்தோஷமா. எல்லா ஜீரர்களும் கொடுக்கக்கூடிய அதே மரியாதை இளையராஜா கிடைச்சு. எல்லாருக்கும் தெரியும் உண்மை என்னன்னு. இவர்கள் கிளப்பிக்கிட வேண்டியதாக அவங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் இந்த பிரச்சாரத்தின் மூலமாக ஒருத்தன் ஈல்டாயிட மாட்டானா? அடிக்கிறவர்கள் நான் அடிமேல் அடி வச்சு அம்மி நவரும்பாங்கல்ல, தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தால் ஒன்று நகர்ந்துடாதாங்கிற ஒரு அற்ப ஆசை தான் நிறைவேற போகிறது இல்லை. ரொம்ப நன்றி சார். நம்ம வந்து பல விஷயம் குறித்து விரிவாக பேசுகிறேன். நன்றி.